ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு ராகு கேதுகள் யோகம் தரக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ராகு கேதுக்கள் நான் சொல்லக்கூடிய ராசிகளை தனித்து இருக்கணும், வேறு எந்த கிரக சேர்க்கைகளோட இருக்கக்கூடாது. விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னா 70% யோகங்களை செய்யும். மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னா 60% யோகங்களை செய்யும். இதுவே கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களும் மற்ற நட்சத்திர பாதங்களில் 60% யோகங்களும் செய்யும். இதுவே மிதுன ராசியில் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களையும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னா 70% யோகங்களை செய்யும். அதுவே கடக ராசியில் ராகுவோ கேதுவோ ஆயிலியம் நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் 4ஆம் பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 80% யோகங்களையும், பூச நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களை செய்யும். இது எப்பொழுது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களனோட தசா புத்தி அந்தரங்கள் செய்யும். நன்றி, வணக்கம்.